நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் கார்டு வச்சிருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், UTIITSL அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஆதாருக்கான ஒரு 3 அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நீங்கள் UTIITSL அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், UTIITSL. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதுதான் அதனுடைய மெயின் ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ஆதார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸ் அண்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டர் லொக்கேட்டர். இந்த 3 ஆப்ஷனும் தான் இந்த வெப்சைட்டில் ஆதாருக்கான சர்வீஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸ் அண்ட் சார்ஜஸ். நீங்கள் ஆதாரில் ஏதாவது அப்டேட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, என்னென்ன அப்டேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, எது எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் சர்வீஸ் அண்ட் சார்ஜஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் அதனுடைய பேஜ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆதார், அதாவது பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட்டு, நீங்கள் புதிய ஆதார் கார்டு எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு முற்றிலுமாட்டி இலவசம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் மேனட்ரி பயோமெட்ரிக் வித்தவுட் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தவுட் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு இலவசம். அது யாருக்கெல்லாம் இலவசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 வயசு உள்ளவங்களுக்கும் 15 to 17 வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது ஃப்ரீ. மற்ற வயது உள்ளவங்களுக்கு அதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபா பே பண்ண வேண்டிய இருக்குது டெமோகிராஃபிக் அப்டேட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாவது டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை, அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் 50 ரூபா பே பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனட்ரி பயோமெட்ரிக் வித்தவுட் பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 to 14 வயசு உள்ளவங்களுக்கு 100 ரூபாயும், 17 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 100 ரூபா தான் பே பண்ணணும். அது பே பண்ணால் மட்டும்தான் உங்களை அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் வித்தவுட் டெமோகிராஃபிக் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா பே பண்ணி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சர்வீஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 700 ரூபா பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர் அடிஷ்னல் ரெசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 350 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம் கார்டு போலலாம் ஆதார் கார்டு வருது, அந்த மாதிரி ஆதார் கார்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் 30 ரூபா பே பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்குள்ள சர்வீஸ் சார்ஜஸ். ஸோ இனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் வந்துருங்க. அதே போல் ஆதார் சர்வீஸை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தேர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆதார் சென்டர் லொக்கேட்டர். உங்களுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும், ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய சென்டர் உங்களுடைய நியரஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டர் லொக்கேட்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் தான் வரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் மண்டே டு ஃப்ரைடே காலையில் 9:30 to 5 மணி வரைக்கும், சாட்டர்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30 to 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் லொக்கேட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அது பக்கத்தில் செலக்ட் சென்டர்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற இதை கொடுங்க. நான் சென்னை கொடுக்குறேன். சென்னை கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் UTI டெக்னாலஜி சர்வீஸ், இந்த UTTI இப்போ இன்ஸ்டியூட் இந்த டெக்னாலஜி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது என்ன ஒரு ஆப்ஷன் இன்னும் கொடுத்துருக்காங்க, அந்த ஆதார் சர்வீஸ், அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டர் லொக்கேட்டர். இதில் 2-3 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அது சீக்கிரமாட்டு உங்களோட நியரஸ்ட்டாக இருக்கிற ஆதார் சென்டர் அது கரெக்டாக லொக்கேட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.